ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எறா தொக்கு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு சேர்த்துக்கிறேன், இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன், மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா சோம்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் நான் கீரி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆயிலில் வதக்கிக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஆயில்லையே. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போது நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1/2 kg எறா வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். மிக்ஸி ஜார் கழுவி தான் நான் அதை ஊற்றிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை, 1/2 டம்ளரே போதும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்குல நம்ம இறக்கிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் நம்ம திக்காக பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான், சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.